நீ பெயின் இருக்கு. எக்சர்சைஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நீ பெயின்னா அதோட ரீசன், அதோட காஸ் என்னவா இருக்கு? நீங்க வந்து எக்ஸஸ் வெயிட்டா இருந்து, உங்களோட ஃபுல் பாடி வெயிட் வந்து அந்த லோட் வந்து பேர் பண்ண முடியாம பெயின் இருக்கா? அப்படி இல்லன்னா வந்து ஓவர் யூஸு. நெறைய பேர் வந்து சோஷியல் மீடியால பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10K, 15K ஸ்டெப்ஸு ஒரேடியா ஒரே நாள்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த மாரி போறது. அப்படி இல்லன்னா வந்து 100 ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுங்க. இல்லன்னா வந்து ஸ்டேர்ஸ வந்து கிளைம் பண்ணி இந்த மாரி பண்ணுங்க 50 டைம்ஸு. இல்லன்னா வந்து ஜம்ப் ரோப் பண்ணுங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வெயிட் லாஸ்க்கான எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமான எக்சர்சைஸஸ் பண்றது, அதனால வந்த நீ பெயினா? அப்படி இல்லன்னா வந்து நெறைய பேருக்கு காமனா நீ பெயின் வர்றதுக்கான ரீசன் வந்து வீக்னஸ் அரவுண்ட் த நீ. அதாவது ரொம்ப செடென்ட்ரியா ஆக்டிவிட்டி, மூவ்மெண்ட்டே இல்லாம டெஸ்க் ஜாப்லயோ, இல்ல அந்த மாரி உட்காந்துட்டு இருக்கிறதால வர ஜாயிண்ட் அண்ட் மசில் வீக்னஸ். ஸோ இந்த மாரி ரீசனுக்காக உங்களுக்கு வந்து நீ பெயின் இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீக்கான சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிற நம்மளோட லோவர் பாடி மசில்ஸ், அதாவது ஹிப் மசில்ஸ், அதுக்கப்புறம் தை மசில்ஸ், காஃப் மசில்ஸ், இதுக்கான எக்ஸசைஸை வந்து லோ இம்பேக்ட் எக்ஸசைஸஸாக ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து எய்தர் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்கன்னா லோ ரெப்ஸு, லோ வெயிட்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா பாடி வெயிட்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோ இம்பேக்ட் எக்ஸசைசஸ் மூலிமா ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணி கண்டிப்பாக மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்குது நீல, அப்படி இல்லைனா வந்து அன்பியரபிள் பெயின் இருக்குது, இல்லைனா வந்து எங்கேயோ விழுந்ததாலேயோ எதனாலேயோ வந்து இன்டர்னல் இன்ஜுரியை நீங்கள் வந்து சென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஃபிசியோவையோ இல்லை டாக்டரையோ கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சொல்கிற நீ ரீஹபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீ பெயின் இருக்குது அப்படின்றதாலேயே வந்து கம்ப்ளீட்டாக மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லாமல் சூஸிங் த ரைட் எக்ஸசைசஸ் அண்டர் ப்ராப்பர் கைடன்ஸு, இது மூலிமா நம்ம லோவர் பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸஸ் வெயிட்டாக இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான ப்ராப்பர் நியூட்ரிஷனும் எடுத்துகிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும்.